டிசம்பர் மாத பலனை தான் நம்ம பார்க்க போறோம். யாருக்கு? சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்ன அன்பர்களுக்கு தான் நம்ம இந்த பதிவுல முக்கியமா சொல்ல போறோம். முக்கியமா இந்த பதிவு உங்களுக்கானதே அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். சிம்ம ராசிக்கு அந்த அளவுக்கு ஃபேவரபிளா டிசம்பர் மாசம் இல்லை. ஸோ நீங்க என்ன பண்ணணும்? சிவனேன்னு இருக்கணும், கோ ஆன் த ஃப்ளோன்னு இருக்கணும், ஓகே பாலிசின்னு இருக்கணும், லீஸ்ட் பாதர்ட்னு இருக்கணும். யாரிடத்துலையும் சந்தேகம்ன்ற ஒரு வார்த்தை வரக்கூடாது. நான் நம்பினேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நம்பிக்கை துரோகம் அங்க காத்துட்டு இருக்கும். நீங்க நம்பினதுனால்தான் அந்த துரோகம் நடந்திருக்கும். மேலும் பாத்தீங்கன்னா புதுசா யாராவது நட்பு உங்களுடைய பஸ்ல அல்லது உங்களுடைய கூட திடீர்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டு 1 வீக்ல எல்லாம் பிரம்மாண்டமா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க. உங்களுக்காகவே அவங்க பண்றாங்க, உங்களை புகழ்றாங்க, உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுது, உங்களை நல்லா கேர் எடுத்துக்கிறாங்க. அப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னா அங்கதான் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம ரஜினிகாந்த் மூவில 888ன்னு வரும் இல்லையா? அப்போ அவர் என்ன பண்ணுவார்? ரொம்பவே அவரை புகழ்றவங்களோட அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பார் இல்லையா? அந்த அளவுக்கு நீங்க அலர்ட் அலர்ட் அலர்ட்னு இருக்கணும். அது நீங்க எந்த வயதினரா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ப்ரொஃபஷன்ல இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலையும் நீங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். சரி, உங்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி பலன்றது ஒரு பதிவுல போட்டிருக்கேன். அதை நீங்க தயவு செஞ்சு பார்த்துக்கணும். பார்த்துட்டு அதன் வழியில ஆல்வேஸ் நீங்க நடக்கணும். அதுவும் டிசம்பர் மாசம் ரொம்பவே நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, உங்க மேலதான் கேது இருக்கார், 7ல ராகு இருக்கார், சனி பகவான் போய் அஷ்டமத்த சனியா உட்கார்ந்துட்டு இருக்கார். இது எல்லாமே காஷனா இருக்க வேண்டிய அமைப்பு தான். இது எப்பயுமே தானே மேடம் இருக்கு அப்படின்னு கேட்டாலும் இந்த மாசம் ஏன் எக்ஸ்ட்ரா காஷன் நான் சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் சூரியன் செவ்வாயோட சேர்ந்து அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா அவர் செவ்வாய் 7ஆம் தேதி உங்களுடைய 5ஆம் வீட்டுக்கு போறார். அண்ட் அதே 15ஆம் தேதி சூரியனும் அங்க டிராவல் பண்றார். அப்ப மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருமே 4ஆம் வீட்லயும் 5ஆம் வீட்லயும் போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப 4 அப்படின்னாலே சுகம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப சுகம் கெடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எக்கச்சக்கமா இருக்கு அப்படின்றது நீங்க நினைச்சுக்கணும். கோச்சாரத்துல உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கிற திசா புத்தி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருந்தது அப்படின்னா அந்த காஷன் அப்படின்றது 40 மார்க்ஸா நீங்க போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். சரி, ஒவ்வொரு செக்டாரா எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய லைஃப் பார்ட்னரை ரொம்ப ஹர்ட் பண்ணக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய இன்லாஸ், ஏன் உங்களுடைய அம்மா அப்பா கூட சில ஃப்ரிக்ஷன்ஸ் வர்றதுக்கு உண்டான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. நீ இப்படி நடந்துக்கிட்டா என்ன பண்றது அப்படின்றது கேட்பாங்க. ஸோ அதனால எது எடுத்தாலுமே டக்குன்னு பேசிடாம, கோபப்படாம, எரிச்சல் ஆகாம, அதே மாதிரி எதையுமே தாங்கிக்கக்கூடிய மனோநிலையோட நீங்க இருக்கணும். சகிப்புத்தன்மை வேணும் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு க்ளூ என்னன்னா, காலையிலிருந்து எல்லா விஷயத்தையும் ரசிக்க பழகிக்கோங்க. எழுந்திருச்ச உடனே யாராக இருந்தாலும் சரி ஷாபியா தான் இருப்போம் இல்லையா? அப்படி கூட நீங்க கண்ணாடியில போய் பார்த்து அழகா இருக்கு, என் புருவம் பாரு சூப்பரா இருக்கு அப்படின்றத சொல்லி பாசிட்டிவோட தாட்ஸோட வரணும். இங்க நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். கண்டிப்பா புருவம் கலைய போறது இல்லை, புருவம் ஷாபியா இருக்க போறது இல்லை, கண்கள் மாற போறது இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய தலை, முகம் எல்லாமே ஒரு மாதிரி இருந்தாலும் அந்த புருவம்ன்றது அப்படியே இருக்கும் இல்லையா? அதை பார்த்து ஒரு புன்னகையோட நீங்க இருக்கணும். அண்ட் எந்த ஒரு விஷயமாக நீங்க பேசும்போதும் டக்குன்னு பேசாம உங்களுடைய மனசுக்கு, உங்களுடைய பிரெயினுக்கு எடுத்துட்டு போய் அவங்க இடத்துல இருந்து புரிஞ்சு அதுக்கப்புறம் நீங்க பேசணும். நீங்க ஒர்க் பண்ற இடத்துல இல்ல நீங்க நம்பினவங்கள நீங்க போய் யார்கிட்டயாவது கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, பெருசா இல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கூட ஒர்க் பண்றவங்க உங்களுடைய சுப்பீரியர்கிட்ட போய் இப்படி பண்றாங்க, நான் இவ்வளவு தூரம் முடிக்க வைக்க சொன்னேன் ஆனா முடிக்கவே இல்லை, அதனாலதான் நான் முடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய சிறு வார்த்தை கூட அவங்க சைடு ஃபேவரபிளா போயிடும், உங்க சைடு அன்ஃபேவரபிளா போயிடும். ஸோ அப்ப இப்ப இந்த காலகட்டத்தில் கிரகங்கள் கற்றுக் கொடுக்கறது என்ன அப்படின்னா, எல்லாமே சாஃப்ட், எல்லாமே டு அக்செப்ட். எது எடுத்தாலுமே ஒரு பிளான் இல்லை, ஒரு 4 பிளான் நீங்க வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு இவங்க முடிச்சிருவாங்க அப்படின்னு இருந்தா இவங்க வரலன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒர்க் ப்ரெஷரை வச்சு நீங்க அலோகேட் பண்ணணும். அப்ப இதுக்கெல்லாம் என்ன வேணும்? நிதானம்ன்ற ஒரு டூல் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் இந்த மாச கிரக நிலைகள் இருக்கு. அதே மாதிரி லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டே வாங்க.
உக்ரம் வீரம் மகாவிஷ்ணுன்ற ஸ்லோகம் வந்து டெய்லி நீங்க வந்து ஒரு 9 தடவை சொல்லுங்க. அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க வாயார நீங்க வந்து கரெக்டா நீங்க வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணி சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் சூப்பரா இருக்கும். இங்க வேண்டியது ஆக்சிஜன். துளசி செடிக்கு தண்ணி ஊத்துங்க. மொட்டை மாடியில போய் ஒரு வாக் போங்க. டைம் இல்லை, வெளியில போக முடியல அப்படின்னா அப்ப காலையில எழுந்திருச்ச உடனே இன்னைக்கு நாள் முழுக்க பொறுமையா இருக்கணும்னா என்ன வேணும்? ஆக்சிஜன் அதிகமா தேவை. ஸோ பிராணாயாமம் பண்ணுங்க, மெடிடேட் பண்ணுங்க. எதெல்லாம் உங்களால முடியுமோ அதெல்லாம் நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கிறதுக்கு உண்டான விஷயத்த நீங்க பண்ணணும். அண்ட் சூரியன் வந்து 4ல போய் செவ்வாயோட போய் உட்கார்ந்து சுக்கிரனோடையும் இருக்கிறதுனால நீங்க ஜாலின்னு எந்த ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் இப்ப நடக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க சிம்மராசி சிம்ம லக்ன அன்பர்களே. இதெல்லாம் முன்னாடியே நீங்க தெரிஞ்சுக்கிறதுனால என்ன அப்படின்னா, இப்படித்தான் இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி இருக்கணும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? சோ இதை பார்த்து அச்சுச்சோ இப்படி இருக்குமாமே அப்படின்னு பயப்படுறதுக்கு எப்பயுமே இந்த பதிவு வந்து கிடையாது. அதை தெரிஞ்சுக்கிட்டு விழப்போறோம் அப்படின்னா தாண்டி போகணும், அலர்ட்டா போகணும் அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான பதிவு தான் இதுன்றது திருப்தியா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் மேலும் உங்க சுய ஜாதகத்துல ராகு கேதுனுடைய நிலை எப்படி இருக்குன்னு பார்த்து அதையும் நீங்க ஒப்பிட்டு ப்ரொசீட் பண்ணணும். நல்லா நிம்மதியா தூங்கணும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் மண்டையில போட்டு உடைச்சிக்க கூடாது. கண்டிப்பா நைட் நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி லூக் வார்ம் மில்க்ல கொஞ்சம் ஒரிஜினல் ஆர்கானிக் மஞ்சள் பொடியும் மிளகு பொடியும் போட்டு நல்லா குடிச்சிட்டு திருப்தியா நீங்க வந்து தூங்குங்க. காலையில் எழுந்திரிச்சோம்னா நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிற மாதிரி நீங்க தசாங்கங்கள் வைங்க. நைட் நீங்க தூங்கும் போது ஒரு அகல் விளக்குல ஒத்தை படையில கிராம்பு, ஒரு ஏலக்காய், பச்சை கற்பூரம் பிளஸ் கற்பூரம் வச்சு நீங்க அதை ஏத்திட்டு அது அணைஞ்சதுக்கு அப்புறம் போய் படுங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாந்த தன்மையை கொடுக்கும். நார்த் ஈஸ்ட் கார்னர்ல சால்ட் வாட்டர் பவுல் வைங்க. காலையில எடுத்து அதை டிஸ்போஸ் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராக இருந்தாலும் இப்ப என்னமோ உங்களை தப்பா புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அப்படிதான் புரிஞ்சுக்குவாங்கன்னு போது எப்படி இருக்கணும்ன்றதும் யாருக்கும் அட்வைஸ் பண்றதும் நீங்க வந்து தனியா உங்களை விட்டுட்டாங்கன்ற ஒரு நெகட்டிவ் தாட்டும் இல்லாம இருந்தா ரியலி சூப்பர். நெகட்டிவான விஷயத்துக்குள்ள இப்ப போகவே போகாதீங்க. நிறைய மைண்ட் வந்து நெகட்டிவான தாட்ஸ்குள்ள உங்களை புல் பண்ணும். அண்ட் எந்த ஒரு விஷயத்தையுமே போராட்டம்ன்றது இருக்கக்கூடாது. நீங்க கர்ப்பிணி பெண்ணா இருந்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் 3 மாசம் லாஸ்ட் 3 மாசம் அப்படின்னு இருந்தா ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருங்க. மிட்வேல இருந்தாலும் காஷன்றது ரொம்ப முக்கியம். மஞ்சள் கிழங்கு உங்க பக்கத்திலேயே இருக்கட்டும். திஷ்டி அப்படின்றது வராம நீங்க பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நீங்க ரொம்ப முக்கியமா பார்த்துக்கணும். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தாயாருக்கும் ஃப்ரிக்ஷன் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அம்மாவே இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்க தாங்கவே மாட்டீங்க. ஏன்னா எப்பயுமே சிம்மராசிக்காரங்களுக்கு தாய் மேல அதீத பாசம் உண்டு. ஆனா இதெல்லாம் வந்து நம்ம அம்மா தானே அப்படின்னு நீங்க எடுத்துக்கணுமே ஒழிய எந்த ஒரு விஷயத்திலையும் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி உங்களுடைய வேல்யூபிள்ஸை நீங்க கேர்ஃபுல்லா நீங்க வச்சுக்கணும். எதையும் மிஸ்பிளேஸ் பண்ணிடக்கூடாது. நீங்க வந்து எக்ஸாம் எழுத போறீங்க, அந்த மாதிரி எந்த ஒரு பாயிண்ட் இருந்தாலுமே நல்லா நிதானமா கொஞ்சம் ஏர்லியா போயிடுங்க. நெக் டு நெக் அப்படின்றது வேண்டாம். நான் சொல்லுவேன் எப்பயுமே 15 மினிட்ஸ் முன்னாடி போவீங்கன்னா இப்ப ½ an hour முன்னாடி போயிடணும். ஏன்னா அதிகமா டிராபிக் வரலாம், அல்லது ஏதோ ஒரு டென்ஷன் வரலாம், அது ஏதோ ஒன்று நீங்க மறக்கலாம், மறுபடியும் வந்து எடுத்துட்டு போற மாதிரி இருக்கலாம். ஸோ அதுல எல்லாம் வந்து ரொம்ப 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 நிதானம் தேவை. அண்ட் இது இப்ப நான் சொல்லியிருக்கிறது கோச்சார பலன் தான். ஸோ சுய ஜாதகத்துல கிரகங்கள் இப்ப நல்லா இருந்ததுன்னா அந்த அளவுக்கு பயம் தேவையில்லைன்றதும் மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சூரியனுடைய வழிபாடு ரொம்ப 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 முக்கியம். சனி பகவானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். அயர்ன் ஃபுட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடலை மிட்டாய், நல்லெண்ணெய், கருப்பு எள்ளுருண்டை, கீரை இதெல்லாம் அதிகமா நீங்க சாப்பிடுங்க. ஹனுமன் கோயில் பக்கத்துல இருந்தா, லட்சுமி நரசிம்மர் கோயில் பக்கத்துல இருந்தா நீங்க டெய்லி போங்க. அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு நாளாவது கண்டிப்பா நீங்க போயிட்டு வர 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 ஆட்டோமேட்டிக்கா சூப்பரா இந்த காலத்தையும் நீங்க ஜெயிச்சு ஃபண்டாஸ்டிக்கா இருப்பீங்க. ஏன் அப்படின்னா சிம்ம ராசின்னா சும்மாவா? விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.